அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 6/5/2015 வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி திதியானது பகல் 1:42 வரை, பின்பு நவமி திதி. மக நட்சத்திரமானது காலை 7:04 வரை, பின்பு பூர நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராவுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் 5இல் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. நல்லது பல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. 2இல் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதனால் கோபத்தை குறைத்துக் கொள்வது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 2இல் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்வதாலும் தொழில் உத்தியோக நிமித்தமாக எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். சந்திரனானவர் 4இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, புதன் லாபஸ்தானத்திலும் 3இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வதனால் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பு ஆகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. பிள்ளைகளால் அனுகூலங்கள் இருக்கும். 2இல் ராகு இருப்பதால் உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற போது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 10இல் சஞ்சரிப்பது பல வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் நிமித்தமாக இருந்த பகைமையெல்லாம் விலகி வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்வதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நீங்கள் நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 8இல் சஞ்சரித்த சந்திரன் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் கூட முழுமையாக விலகி மன அமைதியும் பூரிப்பும் உண்டாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட நன்றாக இருந்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு உண்டாகும். எடுக்கும் முயற்சியில் இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி நல்லது பல நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது நல்ல அமைப்பு என்றாலும்
அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் எடுக்கும் முயற்சிகளில் தடை, இடையூறுகள், வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. சூரியனானவர் 5ல் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உண்டாகும். எதிலும் சற்று நிதானமாக செயல்பட்டால் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும்.